புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிடபிள்யூஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது 629 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். போட்ரானிக்ஸ் ட்வின் S3 அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தேங்க. டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாமே, எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு போற்றி பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போய் செக் பண்ணுவோன்னு பார்த்தேன். கம்மிங் சூன் அப்படின்ட்டு இருக்குது. ஆக்சுவலாக சோல்ட் அவுட் போல இருக்குது. இருந்தாலும் ஸ்டாக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது போல இருக்குது. ரைட்டு. ஸோ 629 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டே சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் மியூசிக் பிடிக்குமோ, அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கில் பேஸ் பூஸ்டடாக இருக்கிறது பிடிக்குமோ, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து வின் வின் சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஃபிசிக்கல் பட்டன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இதில் IPX வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சரியா. இருந்தாலும் அதாவது ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் போடுவாங்க இல்லையா, அந்த IPX4 இருந்தாலும் இது வந்து எப்படின்னா டச் பேஸ்டு இல்லை, பட்டன் பேஸ்டு. ஸோ சிங்கிள் டைம் கிளிக் பண்ணால் ப்ளே பாஸ், டபுள் டைம்னா நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக், அப்புறம் ட்ரிபிள் டைம்னா கேமிங் மோடு போகிறது, நார்மல் மியூசிக் மோடு வரது. ஸோ இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷனலுக்காக இந்த பட்டன்ஸ் வந்து ஒரு பட்டன்லையும் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு நான் இதுக்கு முன்னாடி நிறைய பட்ஸை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன், எதுலலாம் டச் இருக்கோ இப்படி நம்ம வேர்வை துடைக்கும் போது கூட நம்மளே அறியாமல் நம்ம ஷர்ட்டோ இல்லை அதான் டிஷர்ட்டோ இல்லாட்டி கையோ பட்டு என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும், இரிட்டேட் ஆகும். இதுவே பிஞ்ச் இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் அதே மாதிரி இது 650 ரூபாய் கீழே ஒரு டிடபிள்யூஎஸில் பட்டன் இருக்கிறனால அது ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது அப்படின்னு தோணுது. அதாவது பட்டன் வந்து ரொம்ப அதில் பழசு தாங்க, இருந்தாலும் இதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு இல்லை. சரி, இதில் வந்து என்னென்னா பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் ஸ்மார்ட் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மியூசிக் மோட் இருக்குது, ப்ளூடூத் 5.3 அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க, கேம் மோட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் ட்வின் S3 ப்ராடக்ட் நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க, பிளாக் கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் புதுசாக பார்த்தாங்க. என்னென்னா பாக்ஸில் வந்து சார்ஜ் ஃபார் 3 hours பிஃபோர் ஃபஸ்ட் யூஸ்ன்னு இருந்தது. இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 1999, ஆல்ரெடி சொல்லிட்டேன் 629. ஸோ இதுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கிறது. பாக்ஸோட சைடில் காம்ஃபி ஃபிட் பட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, நிஜமாவே செம்ம ஃபிட்டாக இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, பூமிங் பேஸு, 20 hours ப்ளே டைமு, டைப் சி சார்ஜிங் போட்டு, கிளிக் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து 100% பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். போட்ரானிக்ஸ் நல்ல பில்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆடியோ கேட்டகரிக்குள்ள வருது. மொபைல் ஆக்சசரி இருக்குது, பிசி ஆக்சசரி இருக்குது, கார் ஆக்சசரி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே இந்த இடத்துல ஒரு விளம்பரத்தையும் பண்ணிட்டான். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சைடில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் ரொம்ப சிம்பிளான ஒரு பேக்கேஜிங்க. உள்ளே ஒரு குட்டி ஃபோமு, அதுக்கு நடுவில் வந்து இந்த டிடபிள்யூஎஸ் இருந்தது, இந்த கையில் இருக்குது, இதுதான் இருந்தது. ஸோ அதை தவிர வந்து மேலே வந்து சின்ன பேப்பர் ஒர்க்ஸு, 1 year வாரண்டிக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ண சொல்லி இதிலே இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா 1 year வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஓப்பன் பண்ணால் உள்ளே கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸும், அப்புறம் வந்து A to C கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், ஸ்மால் as well as லார்ஜ். ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக பாக்ஸில் இருந்த கண்டென்ட்டு. இப்போ நம்ம பட்ஸுக்கு வருவோம். அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் அது எப்படி டெலிவர் பண்ணியிருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸ் ட்வின் S3 அப்படின்னு போட்டிருக்கு, ட்வின்ஸ் S3 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 20 hours ப்ளே டைமு, லோ லேட்டன்சி இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லோ லேட்டன்சி பெரிய அளவில் எதிர்பார்த்துறாதீங்க. நான் மியூசிக் ஆஸ்பெக்டில் சொல்ல, கேமிங் மோட் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்கிறேன். கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மோடே எனேபிள் பண்ணாலும் கூட லேட்டன்சி இருக்குது. ஸோ கேமிங்காக யாராவது வாங்குறதா இருந்தால் இது வேண்டாம் சரியா. இதில் வந்து மொத்தம் 4 கலர் இருக்குது. பிளாக்கு நம்மகிட்ட இருக்கிறது, அப்புறம் ஒயிட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இப்போ பிளாக் போனீங்கன்னா உங்களுக்கு ஷைனியான ஒரு மேட் ஃபினிஷான ஒரு கேஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக ஃபுல்லாகவே பிளாக்கு. இதுவே ஒயிட்டு பாருங்களேன், பட்டு தான் ஒயிட்டாக இருக்குது, கேஸ் வந்து கொஞ்சம் கிரேயாக இருக்குது. ரெட்டு போனீங்கன்னா உள்ளே தான் ரெட்டாக இருக்குது, அதுவும் ரெட்டு மாதிரி இல்லை, ஒரு டைப் ஆஃப் ரெட்டாக இருக்குது. எக்ஸ்டர்னல் கேஸ் வந்து பிளாக்காக இருக்குது. இது போனீங்கனாலே எக்ஸ்டர்னல் கேஸ் பிளாக்கு, உள்ளே தான் எல்லோ, பட் அகைன் உங்களுக்கு வந்து பிளாக்காக தான் இருக்க போகுது. அண்ட் இங்கே வந்து கம்மிங் சூனில் இருக்கட்டும். நம்ம இப்போ இன்ஃபர்மேஷனுக்கு போவோம். ஒயர்ஸ் இல்லை, ட்ரூலி ஒயர்லெஸ் இருக்காது. லோ லேட்டன்சி நான் முதல்ல சொல்லிட்டு கேமிங்க்கு செட் ஆகாது. ஆட்டோ கனெக்ட் எஸ், இது ஒர்க் ஆகும். ஆனால் எப்படின்னா நீங்கள் ஒரு தடவையும் இந்த கேஸை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பேர் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. கேஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற பட்டை வெளில எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோட்குள்ளே போகும். அதாவது இண்டிவிஜுவலாக பட்டை வந்து இதுலேருந்து வெளில எடுத்ததுமே பவர் ஆன் ஆகி அதுக்கப்புறம் அது பேர் ஆகிடும். ஸோ ஒரு தடவை பேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆட்டோ பேர் ஆகிட போகுது. பட் உள்ளேருந்து பட்டை வெளில எடுத்தால் மட்டும் தான் பேர் ஆகும் சரியா. இதை ஒரு சிலர் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்காக சரியா. அப்புறம் இந்த கேஸ் பாருங்களேன், லிட்டு ஏதோ பேருக்கு இருக்குல்ல, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லாம் கிடையாதுங்க சரியா. ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லாம் கிடையாது, லைட்டாக சாச்சா க்ளோஸ். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே இருக்க கேசிங் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் மியூசிக்கில் பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த ப்ராடக்டோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்னா ஆட்டோ கனெக்ட் வந்துருச்சா, அப்புறம் மேட் ஃபார் அவுட் சைடு, வாட்டர் ரெசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்டு. அப்புறம் 4 கிராம் தான் வெயிட்டு, அதுவும் உண்மை தான். அப்புறம் ரெடி டு பேரு, எண்ட்லெஸ் மியூசிக்கு, ப்ளூடூத் 5.2 இங்கே போட்டிருக்காங்க, டப்பாவில் 5.3 போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 8mm டிரைவர். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
பேஸ் பூஸ்டடாக இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த கோபோல்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஊர் பேரே தெரியாத அளவுக்குலாம் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதிலலாம் வந்து பேஸ் இந்தளவுக்கு பூஸ்டடாக இல்லை. இதில் சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் பேஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக அதை விரும்புவாங்க, நேசிப்பாங்க. ஆக்டிவ் கிளிக் கண்ட்ரோலு அதான் பட்டன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே இல்லை. சரியா? ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 ப்ளஸ் எப்பயுமே ப்ளூடூத் 5லேருந்தே நம்ம பார்த்துருப்போம். அந்த 10 மீட்டர் ரேஞ்சுங்கிறது. இயர்பட்டில் வந்து 40 mAh இருக்குது. அதே சமயம் சார்ஜிங் கேஸில் வந்து 300 mAh இருக்குது. இயர்பட் ப்ளே டைம் வந்து 4 hours அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து 5 hours மேலேயே லாஸ்ட் ஆகுது. ரீசன் என்னென்னா நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு கேட்குறது இல்லை. ஸோ ஓவராலாக மாஸ் தான். இப்போ மியூசிக்கு எப்படி இருந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தோ இதிலே காட்டுறேனே. இப்போது உங்களுக்கே தெரியும் இந்த பாட்டு எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த பாட்டெலாம் கேட்கும்போது பீட்டு நல்லா அடித்து தூக்கியிருப்பாங்க. லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக தானே அடிச்சு தம்சம் தான். நல்ல டீப் பேஸு. இப்போது இந்த டீப் பேஸ் அப்படிங்கிறது இதில் மட்டும்தான் இருக்கா, இல்லாட்டி பிக்சல் மாதிரியான ஃபோனில் யூஸ் பண்ணாலும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சல் மாதிரியான ஃபோன்லேயே நல்லா டெலிவர் பண்ணியிருக்கு. அண்ட் இதிலலாம் சீரியஸாக வேறு லெவல் ரிசல்ட்டு. இதுக்கும் பிக்சலுக்கும் ரிசல்ட்டில் சேஞ்சஸ் எப்பயுமே இருக்குங்க. ஸோ அதனால தான் இப்போலாம் மோரோவர் எல்லா டிவைஸ்லையும் கொஞ்சம் கையில் இருக்கிற டிவைசஸ் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணால் எல்லாத்துலேயும் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ பேஸ் இது வந்து கண்டிப்பாக டெலிவர் பண்ணுது, அதுவும் பிக்சல் மாதிரியான டிவைஸ்லேயே. சரி, இப்போ பொதுவாக இது வாங்கினா நான் கேமிங்க்கு வேணான்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சரி, கால்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ரானிக்ஸ் TWS ஓகே. கால் குவாலிட்டி நீங்கள் கொஞ்சம் நிறையா பேசுங்க. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, ஏதோ அவுட்டோரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அவுட்டோரில் தான் இருக்கேன். காற்று அடிக்குது லைட்டாக. ஸோ காற்று இப்போ நல்லாவே அடிக்குது. எப்படி சமாளிக்குது? ஓகே அதான் காற்று அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. பட் ஆனால் ஒரு மஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் கேட்டுருது. ஆனால் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது. இந்த ஹாரன் சவுண்ட்லாம் இப்போ கேட்டுச்சு. இப்போ ஹாரன் கேட்குதுல்ல, அழகாக கேட்குது. இல்லை ஜோக் என்னன்னா சும்மா 650 வந்து பண்ணுற அளப்புற தாங்க முடியும் மக்கள் சொல்ல போகிறாங்க. அதில் என்னன்னா கால் டெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ ஏதோ டொம்முனுச்சு. அது வந்து ஹார்ன் அடிச்சு காதில் வந்து அடிச்சு காது கிட்டதா கேட்டுக்கிறேன். ஓகே அதான் உங்கள் வாய்ஸ் வந்து குட்டி குட்டியாக பிரேக் ஆகுது தான். பட் இருந்தாலும் ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்குது தான். நான் அதான் சொல்ல முடியும். ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. அதாவது என்ன படம்டா அது, என்ன படம்டா அது அப்படின்னு சொல்கிறீங்க. தள்ளி போகாதே ஏனை நீ என்னை நோக்கி பாய்ந்தோட்டா. நீங்க ஆண்டவரே இல்ல, நீங்க பேசுறதே எனக்கு அப்படி அறகுறையா தான் கேக்குது. அத நானா மைண்ட் நிஜமா அப்படிதாங்க இருக்கு. அதாவது ஒரு 30-35ல இருந்து 40 கிலோமீட்டர் அப்படி இருந்ததுடா. ஓகே அதான் நீங்க பேசுறது வந்து அப்படியே பிரேக் ஆகி 1-2 வார்த்தை தான் புரியுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குல்ல, இப்போ சூப்பரா இருக்கு. இப்போ காத்து சவுண்ட் கூட இல்லையா, நல்லா இருக்கே. கால்ஸ் வந்து இன்டோருக்கு சூப்பரு, அவுட்டோரில் வாக்கிங் போனால் சூப்பரு, ஒரு 10-15 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் சூப்பரு, அதுக்கு மேலே போனால் மஃபில் ஆகிடும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தானே. 650 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு TWSல நம்ம வேறு என்ன எதிர்பார்க்குறது. ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ ப்ளே பாஸ் மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் பேட்டில் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணனால அதாவது ப்ரீவியஸ் ட்ராக் போக ட்ரை பண்ணோம். ஓகே, இதில் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக். ஓகே, ஸோ சிங்கிள் ப்ரெஸ்ஸு, சப்போஸ் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகிடுச்சு. ஸோ மோரோவர் வந்து நல்லாயிருக்கு. அண்டு முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க, மனசாட்சியே இல்லாத அளவுக்கான ஒரு இஎன்சிங்க. யூயோ பயங்கரமான இஎன்சி. இது ஆக்சுவலாக என் மாப்பிள்ளைக்காக தான் வாங்கினது. அவன் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறான். இமேஜின் பண்ணி பாருங்களேன் அவனுக்கு எப்படி இருக்கும்னு. சீரியஸாக சவுண்ட் எதுவும் கேட்காதுங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இஎன்சி வந்து க்ரேஸியாக இருக்குது. ஏஎன்சி மாதிரி வேலை செய்யுதுன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக யோசிக்க தோணுது. ஸோ நீங்கள் யாராவது வந்து ரொம்பவே லைவ்லியாக என்விரான்மெண்ட்டில் கனெக்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து அந்த இடத்துல கொஞ்சம்
கிரேசியான ஒரு ப்ராடக்ட் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, மாட்டினதுமே இந்த ஃபேன் சவுண்ட் சுத்தமாக இல்லைங்க, சுத்தமாக இல்லை. அதுலேயும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இயர் கனாலை பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ, உள்ளே போக ட்ரை பண்ணுறீங்களோ, இப்போ பாருங்களேன் நான் மாட்டுறேன். இப்போ இப்படி வைக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இன்னும் அழுத்துனா உள்ளே இறங்குதுங்க. உள்ளெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் காது ஜிவ்வுன்னு அடைச்சிக்குது உண்மையாக சொன்னால். இங்கே பாருங்க, கிரேசியாக இருக்குது. ஏன்னா அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னா, எனக்கு ஸ்டெம் இருக்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லியிருந்தான். நான் கூட சரி ஓகே சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் கேலக்ஸி பட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ அக்ரெசிவாக இஎன்சி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப பயங்கரமாக இருக்குது சீரியஸாக. இந்த சவுண்ட் கேட்குது. ஆனால் இப்போ நான் மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கேஸோட பில்டு வந்து மேட் ஃபினிஷ் தான். பின்னாடி வந்து மாடல் நம்பர் இருக்குது. அண்ட் ஓவரால் டிசைன் இதெல்லாம் ஓகே தான். மேலே வந்து போர்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு பிராண்டிங் இருக்குது. ஸோ பின்னாடி டைப் சி, அந்த ஹிஞ்சுக்கு நேர கீழே. பட் ஹிஞ்செல்லாம் வந்து ரொம்ப சாலிடாக ஸ்ட்ராங்காலாம் இருக்காது சரியா. மியூசிக் குவாலிட்டி ஆல்ட்டியாக இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. நீங்கள் வந்து மியூசிக்குக்காக மட்டும், பட்ஜெட் மியூசிக்காக வாங்குறேன் ப்ரோ, அதாவது பட்ஜெட்டில் ஒரு டிடபிள்யூஎஸ் மியூசிக்காக மட்டும் வாங்குறேன். ஏன்னா பெரும்பாலும் நான் நிறைய டிடபிள்யூஎஸ் வாங்கி கடுப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. எப்படின்னா வாங்கி அதை சர்வீஸ் பண்ணியே இல்லாட்டி வந்து வாரண்டி பீரியட்லேயே செத்து போகிறத பார்த்து வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ நல்லாயிருக்கு இதோட ஓவரால் டிசைன் பார்க்கும்போது. நார்மலாக ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் எப்படி அந்த டிப் இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப செம லைட் வெயிட்டு. ஸோ அதெல்லாம் பக்கா. ஸோ ஓவராலாக வந்து திரும்ப ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, பேட்டரி லைஃபு 20 hours வித் கேஸு. நீங்கள் சிங்கிள் சார்ஜ்லேயும் உங்களுக்கு வந்து ஈஸியாக, ஏன்னா ஃபுல் வால்யூம் யாருமே லிசன் பண்ண மாட்டீங்க, 5 hours அந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அதை தாண்டியே வரும், அதான் எதார்த்தம். ரொம்பவே நல்லா பேட்டரி லைஃப் நிற்குங்க சரியா. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டிவைஸ் பேரிங் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் நம்ம 2-3 டிவைஸில் பேர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் சரியா. அதாவது டிடபிள்யூஎஸ் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருந்ததோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக மியூசிக் லவர்ஸ், அதுவும் பேஸ் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டிடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் கீ வேணும்னு நினச்ச ஒரு சிலருக்கும், ஸ்டெம் வேண்டான்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும், ப்ளஸ் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இஎன்சி அக்ரெசிவாக தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட இது வேறு லெவல் ஒர்த்து தான். இஎன்சி அக்ரெசிவாக இது ஏன் இத்தனை தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஹெல்மெட்குள்ளெல்லாம் இது நல்லா ஃபிட் ஆகிடும். ஹெல்மெட்குள்ளே ஃபிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு வெளியில் சுத்தமாக எதுவுமே சத்தம் கேட்காத மாதிரி இருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் போட்டிங்கன்னா சம்மர் ரிஸ்க்கு, பின்னாடி யாராவது ஹார்ன் அடித்தா கூட கேட்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இத்தனை தடவை அலர்ட் பண்ணுறேன். மற்றபடி போர்ட்ரானிக்ஸ் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர்களே நிறைய பேர் வந்து என் பையிங் ஃபேக்ட்ஸில் கூட போட்டிருப்பாங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு. ஸோ அதனால் வந்து 629 ரூபாய்க்கு வேறு லெவல் டிடபிள்யூஎஸ் ஃபார் தோஸ் ஹூ ப்ரிஃபர் பேஸ். மியூசிக்காகவும் பேஸ்க்காகவும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதை நோக்கி போகிறீங்களோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ரைட்டா? ஓகேங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது சூப்பராக நீ பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.